மிதுன ராசி நேயர்களுக்கு புதன் சனி பயிற்சியினால் மிக அற்புதமான ஞானத்தையும் அற்புதமான ஜோதிடத்தையும், நல்லா புரிஞ்சுங்க, மிதுன ராசி நேயர்கள் இப்போது ஜோதிடத்தில் வல்லுநர்களாக இருப்பார்கள். ஆனால் சற்று ஆசிலேஷனாக இருப்பார்கள். அதாவது மன குமுறல்கள் இருக்கும், மன அலைச்சல்கள் இருக்கும். இதை மட்டுமே சற்று ஓரம் வைத்துவிட்டு களத்தில் இறங்கி களமாடுங்கள், வெற்றி உங்களுக்கு. ஐம்புலனும் அடக்கியது, நல்லா புரிஞ்சுங்க. 5 கிரகம், சூரியன் சந்திரனை விட்டுருங்க, ராகு கேது விட்டுருங்க, மீதி பஞ்சபூதங்கள் 5 கிரகம், செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி, இந்த 5 கிரகத்தை பிடிச்சிக்குங்க. அதாவது பஞ்சபூதங்கள் சொல்றோம். அதே நேரத்தில் ஐம்புலன்கள், கண் மெய் வாய் உடம்பு, இதை மௌனமாக, மிதுன ராசி அன்பர்களுக்கு இவர்கள் மௌன விரதம் இருக்க அல்லது தியானத்தில் இருக்க, குறைஞ்சது இந்த 2 வருஷத்துல நீங்க தியானத்துக்கு போயே தீருவீங்க, ஐம்புலனை அடக்கியே தீருவீங்க. அந்த அடக்குதினால் உங்களுடைய வாழ்க்கையும், அதாவது கபால மோட்சம் சொல்லுவோம், கபால ஞானம் சொல்லுவோம், உங்களுக்கு ஞானம் அப்பொழுது திறந்தே தீரும். மிதுன ராசிக்கு தொழில் ஞானமும் உங்களுடைய மன ஞானமும் உள்ள கதவுகளை திறக்கிறது. அனுமர் எப்படி தன்னுடைய இதயத்தில் எப்படி சீதாதேவி இருக்கிறார் என்பதை திறந்து காட்டினாரோ அதுக்கும் ஒரு சின்ன உதாரணம். மிதுன ராசி ஏன் ஆஞ்சநேயர் மாதிரி திறந்து காட்டுறோம் அப்படின்னா, எல்லாரும் ஆஞ்சநேயரை பார்த்தோன்னா குரங்கு கையில் பூமாலைன்னு தான் எல்லாம் திட்டுவாங்க. இது ஆஞ்சநேயர்கிட்ட கேட்பாங்க, சீதா ஆஞ்சநேயர்கிட்ட மாலை போடுவா, மாலை போட்ட உடனே குரங்கு எடுத்து பிச்சு பிச்சு போடுவார், இதுதான் குரங்கு கையில் பூமாலைன்னு எல்லாம் கேலி பேசுவாங்க. அது மிதுனத்துக்கு மட்டும் உண்டு. எப்படி காமெடி பண்ணுறது, விகடகவி எல்லாரையும் ஒரு நோட்டு சொல்றதுக்கு மிதுனத்துக்கு உண்டு. ஆனால் அது ஏன் சொன்னாங்கன்னு ஆஞ்சநேயர் பதில் சொல்லுவார், சீதாவாகவே இருந்தாலும் எனது தாயாகவே இருந்தாலும் என் உள்ளத்தில் என் ராமன் பெயர் இந்த பூக்களில் இருக்கிறதா என்பதை நான் சோதித்து பார்க்கிறேன் என்று அனுமன் சொல்லும்போது சீதா அப்படியே அசந்து பார்ப்பா, நம்மை விட ஒரு பக்தன் இப்படி இருக்கிறான் அப்படி என்று பக்தி மெச்சுவார். அதனால தான் பூவில் ராமன் பெயர் இருக்கிறதா என்பதை பூ மாலையை பீத்து பார்த்த, அப்ப பூ மாலையில் இல்லப்பா, அப்போ நெஞ்சில் இருக்கான்னு கேட்பாங்க. உடனே சடார் என்று தன் நெஞ்சை பிளந்து காமித்தார். அதுதான் மிதுனம். மிதுனம் பிறருக்காக நெஞ்சை பிளந்து காமிக்கும், பிறருக்காக தன்னுடைய பராக்கிரமத்தை சொல்லி காமிக்கும். ஆனால் ஒரு சலனத்தோடு வாழும். சலனம் மட்டுமே இல்லாமல் நீங்கள் மௌனமாக அனுமனாகவும் அல்லது மௌனமாகவும் தியானத்தில் மட்டும் இருந்து விட்டு 10 நிமிஷம் தியானத்தில் எடுங்க, உங்க தொழிலில் உங்களுடைய ஞானம் அதிகமாக இருக்கும். மிதுனத்திற்கு இப்பொழுது தொழில் வளமும் ஊர் வளமும் உலக வளமும் உங்களுடைய புகழ் வளமும் பெருகும்.